நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. சித்தையன்கோட்டை பேரூராட்சி பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் தமிழில் விளம்பர பலகை வைப்பது தொடர்பாக வர்த்தகம் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி அலுவலக கூட்ட அரங்கில் பேரூராட்சி தலைவர் போதும் பொன்னு முரளி தலைமையில் மாதாந்திர கூட்டம் நடைபெற்றது. செயல் அலுவலர் ஜெயமாலா முன்னிலை வகித்தார். பேரூராட்சி தலைமை எழுத்தர் அப்துல் கரீம் பல்வேறு தீர்மானங்களை வாசித்தார். துணைத் தலைவர் ஜாகிர் உஷேன் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நடைபெற்ற கூட்டத்தில் பேரூராட்சி பகுதியில் உள்ள வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் தமிழில் விளம்பர பலகை வைப்பது தொடர்பாக அழைப்பின் பேரில் கலந்து கொண்ட வர்த்தக சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழகத்தை உருவாக்கும் என்றும் பிளாஸ்டிக்கில் இருந்து நமது உலகை மீட்டெடுக்கும் ஒரு முயற்சியாக உணவுப் பொருட்களை கட்டுவதற்கு உபயோகப்படுத்தப்படும் நெகிழித்தாள் உரையை தவிர்த்து வாழை இலைகள், தாமரை இலைகள், அலுமினிய தாள் பயன்பாட்டை தங்கும் விடுதிகள், உணவகங்கள் உள்ளிட்டவற்றில் பயன்படுத்த வேண்டியும் பலசரக்கு கடைகளில் நெய்யப்படாத பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து துணைப்பைகள், காகிதம், சணல் பைகளை பயன்படுத்த வேண்டியும் மீண்டும் மஞ்சப்பை கலாச்சாரத்தை உருவாக்கிட வேண்டிய விழிப்புணர்வு ஆலோசனைகளை பேரூராட்சி தலைவர், செயல் அலுவலர் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்ட வர்த்தகர்களுக்கு வழங்கியதுடன் பேரூராட்சி சார்பாக பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுவதாக கூறினார். நியூஸ் 21 செய்திகளுக்காக BS பக்ருதீன்.